அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்று ஒரு செய்தியில் இன்றைய செய்தியாக அமெரிக்காவில் பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு செய்தியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தி தொலைக்காட்சிகளிலே மிக வேகமாக பரவி வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அகமது முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் மாணவன், கடிகாரம் ஒன்றை தயாரித்து, அதாவது கடிகாரத்தை அவர் கண்டுபிடித்து அந்த கடிகாரத்தை அவர் படிக்கக்கூடிய வகுப்பறை ஆசிரியரிடத்திலே காண்பித்து அது குறித்த சில ஆலோசனைகளை பெறுவதற்காக, பாராட்டை பெறுவதற்காக வேண்டி அவர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார். அவர் செய்து கொண்டு வந்த அந்த கண்டுபிடித்து எடுத்து கொண்டு வந்த அந்த கடிகாரத்தை பார்த்த ஆசிரியை அது ஒரு வெடிகுண்டு என்பதாக நினைத்து உடனே அவர் காவல்துறைக்கு தகவல் அளிக்கிறார். காவல்துறையிலிருந்து வந்தவர்கள் அதை சரியான முறையில் விசாரிக்காமல் அவரை கைது செய்து கைகளிலே விலங்குகள் மாட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்றவர்களும் நியாயத்தின் அடிப்படையில் அந்த விசாரணையை அமைக்காமல் வெடிகுண்டு வைப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டவர்களை எப்படி விசாரிப்பார்களோ அதுபோன்ற ஒரு கோணத்திலே அந்த விசாரணை நிகழ்த்தப்பட்டு அது தொலைக்காட்சி வழியாக அந்த செய்திகள் உலகம் முழுவதும் பரவுகிறது. குறிப்பாக அமெரிக்காவிலே இந்த செய்தி பரவி அது மக்களிடத்திலே மிக பெரிய ஒரு பரபரப்புக்குரிய செய்தியாக மாறுகிறது. அதுக்கப்புறம் அவங்களுடைய தாய் தகப்பன்கள்லாம் வந்து அந்த விசாரணையுடைய கோணத்தை அவர்கள் மாற்றுகிறார்கள். விசாரணையுடைய முடிவு என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அது வந்து அந்த பையன் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கடிகாரம், அதை நான் ஸ்கூலில் கொண்டு போய் காட்டுறதுக்கு தான் கொண்டு வந்தேன், அது ஒன்றும் வெடிகுண்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் நிரூபணமாகிறது. அப்புறம் அவரை விடுதலை செய்கிறாங்க. அப்படி விடுதலை செய்யப்பட்ட அந்த சிறுவன் தொலைக்காட்சிகளில் திரும்பி ஒரு பேட்டி கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாரு? இது மாதிரி நான் அவங்கள்ட்ட பாராட்டை பெறுவதற்காக எடுத்து வந்த அந்த கடிகாரத்தை பார்த்து விட்டு வெடிகுண்டு நான் தயாரித்து கொண்டு வந்திருக்கான்னு நினச்சி என்னை கைது செய்யப்பட்டுட்டேன், அதுக்காக என்னை காவல்துறை அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தத்தோடு அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு. நான் மீண்டும் இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படிப்பதாக இல்லை என்கிற ஒரு செய்தியும் பதிய வைக்கிறார். I built the clock to impress my teacher, but when I showed it to her, she thought it was a threat to her. So it was really sad that she took a wrong impression of it, and I got arrested for it later that day. But since the charges have already been dropped, I will have to say that I really want to go to MIT and TAMS, and I'm thinking about transferring schools from MacArthur to any different school. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தின் மூலமாக இஸ்லாமிய சமுதாயம் படிப்பினை பெற வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. அதுபோன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இதில் நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு மத்தியில் வாழுகிற முஸ்லிம்களை பற்றிய எண்ணம் எப்படி விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்கள் என்று சொன்னாலே அவர்கள் தீவிரவாதிகள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதின் காரணத்தினால்தான் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை கூட தன்னிடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை கூட அவர் சரியான முறையில் அறியாததின் காரணத்தினால, முஸ்லிம் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவரை தீவிரவாதி என்பது மாதிரி அவர் நினைக்கிறக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் பற்றிய எண்ணத்தை இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணமாக இருப்பதெல்லாம் மீடியாக்கள் ஒரு காரணம். எங்கேயாவது ஒரு தவறான சம்பவங்கள் நடத்தப்பட்டு விட்டால் அதை உடனே முஸ்லாமிய சமுதாயத்தின் மீதையே பழி சுமத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த மீடியாக்கள் தொடர்ந்து செய்து வந்ததின் காரணத்தினால்தான் இந்த ஆசிரியர் கூட இப்படி அவர் பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. உலகம் முழுவதும் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை இதுவாக தான் இருக்குது. ஆனால் உண்மை என்ன? அந்த சிறுவன் வெடிகுண்டு தயாரிக்கல, அவன் கண்டுபிடித்து கொண்டு வந்த ஒரு கடிகாரத்தை தான் அன்றைக்கு அவன் ஸ்கூலுக்கு கொண்டு போயிருக்கான். இப்படி உண்மைக்கு புறம்பாக தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் மீது பழி சுமத்தப்படுகிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு உலகத்திற்கு நாங்கள் சொல்லி வைக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா முஸ்லிம்களை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய நிலை இன்றைக்கு இப்படி இருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்காவின் குடியுரிமை பெறாத மக்கள் அமெரிக்காவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா அரசாங்கம் மற்ற முஸ்லிம்களை எப்படி பார்க்கிறது என்று சொன்னால்,
ரொம்ப கேவலமாக இன்றைக்கு அமெரிக்கா பார்க்கிறது. எப்படி பார்க்குறாங்க? இந்த நாட்டில் ரொம்ப மக்களால் அறியப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அப்துல் கலாம். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர், மரணம் அடைஞ்சிட்டார். இவர் உயிரோடு இருக்கிறப்ப அமெரிக்காவுக்கு போறார். ஒரு நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் கலாம், மக்களால் அறியப்பட்ட ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் கலாம் அமெரிக்காவுக்கு செல்கிற பொழுது அவரை எப்படி அந்த விமான நிலையத்தில் அவரை சோதனை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், நீ வேறொரு நாட்டினுடைய மக்களால் அறியப்பட்ட ஒரு தலைவராக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீ ஒரு முஸ்லிம், அப்துல் கலாம் என்று சொல்லி அதில் பெயர் இருப்பதனால, அப்துல் கலாம் என்கிற ஒரு முஸ்லிம் பெயரை நீ சூட்டி இருக்கிறதுனால, ஒரு முஸ்லிமாக நீ இருக்கிறதுனால அவரை என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் ஆடைகளை எல்லாம் கலைத்து சோதனை செய்யப்பட்டார்கள் விமான நிலையத்தில். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை அன்றைக்கு ஏற்படுத்தியது. அதே மாதிரி பாருங்க, ஷாருக் கான் என்று சொல்லக்கூடியவர் ஒரு நடிகர், அவருக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, பெயரில் தான் அவர் கான் என்று வைத்திருக்கிறாரே ஒழிய அவர் முஸ்லீம் என்று சொல்லி அவருடைய அந்த பெயரில் இருக்கிற காரணத்தினால அமெரிக்காவிற்கு அவர் இஸ்லாமிய ஒரு பிரச்சாரம் செய்வதற்காக கூட பயணம் செய்யலை, நடிப்பதற்காக இந்த மாதிரி அவர் பிரயாணம் செய்யும் பொழுது ஷாருக் கானையும் இதே மாதிரி விமான நிலையத்தில் ரொம்ப கேவலமான முறையில் சோதனை செய்யப்படுத்தப்பட்டார். ஷாருக் கான் மட்டுமா, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கமலஹாசன், அவர் முஸ்லீம் கிடையாது, ஆனால் கமல்ஹாசன் என்று சொல்லி வர்றதுனால ஹசன் ஹாசன் என்பதை ஹசனாக அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் புரிந்து கொண்டு இவர் கமல் ஹசன் என்று சொல்லி கமால் ஹசான் என்று கமால் ஹசன் என்று சொல்லி புரிந்து கொண்டு அவரையும் ரொம்ப வருத்தப்படக்கூடிய வகையில், மனம் வருத்தப்படக்கூடிய வகையில் சோதனை செய்து முஸ்லிம் என்கிற கோணத்தில் அவரை சோதனை செய்தார்கள் இப்படி விமான நிலையத்தில். இப்படி அமெரிக்காவில் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே ரொம்ப கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு மீடியாக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மை நிலை என்ன? இந்த கடிகாரத்தை கண்டுபிடிச்சு கொண்டு போனாரு, அந்த மாதிரி தான் கடிகாரத்தை கண்டுபிடிச்சு கொண்டு போனவரை அவரை தீவிரவாதியா இன்றைக்கு நினைத்தாங்க. ஆனால் கடைசியில் அவர் தீவிரவாதி இல்லைன்னு சொல்லி கடைசியில் அது உண்மை வெளிச்சத்துக்கு வருது. எந்த அளவிற்கு இந்த மக்கள்கிட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா, அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிற ஒபாமா இந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறார். இப்படி செஞ்சது தப்பு தான், அதுக்கு மன வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த முகமது இருக்கிறாரே, அவர் கண்டுபிடித்த இந்த கடிகாரத்தை கண்டுபிடிப்பை எப்ப வேணாலும் நீங்க வெள்ள மாளிகைக்கு எடுத்துருவாங்க என்று சொல்லுகிற அளவிற்கு பாரக் ஒபாமா இப்படி சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற அளவிற்கு அமெரிக்காவுடைய மக்கள் மன்றத்தில் இந்த செய்தி பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த சிறுவன் பாதிக்கப்பட்டிருப்பான். பாதிக்கப்பட்டவனுடைய அந்த செய்தி எப்படி வெளிப்படுகிறது? நான் இந்த ஸ்கூல்ல தொடர்ந்து படிக்க நான் விரும்பல என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்குது. இப்படியெல்லாம் சொன்னா இஸ்லாம் ஒழிச்சிடலாம் அழிச்சிடலாம் அப்படிங்கிறதா இந்த மீடியாக்களுடைய ஒரு எண்ணம், அமெரிக்க அரசாங்கத்துடைய எண்ணம். உண்மை அப்படி இருக்குதா? கிடையாது. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் யார் தவறு செய்தாலும் அவர்களை பற்றி அவருடைய சமூகத்தை பற்றி எல்லாம் செய்தி ஊடகங்கள் வாசிக்கிறது கிடையாது. ஆனால் முஸ்லிம்கள் ஒரு இருக்கக்கூடிய சிலர் அறியாமையின் காரணத்தினால தவறு செய்தால் முஸ்லிம் சமூகத்தோடு அந்த செய்தியை தொடர்பு படுத்தி ஊடகங்கள் வெளியிடுகிறார்கள். அவர் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக இந்த சமூகத்தில் சித்தரிக்கலாம் நினைக்கிறார்கள். ஆனால் என்ன நிலைமை அமெரிக்காவில் இரண்டாவது பெரிய மதமாக இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய அரசாங்கமே இன்றைக்கு புள்ளி விவரத்தை வெளியிட்டு அதை அறிவிக்கிறது. அமெரிக்காவில் எந்த அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாம் வளருது என்று சொன்னால், சர்ச்சுகள் எல்லாம் பள்ளிவாசல்களாக மாற்றப்படுகின்றன. சர்ச்சுகளில் அங்கே வழிபடுவதற்கு ஆட்கள் வருவதில்லை, பள்ளிவாசல்களுக்கு அதை வாடகைக்கு அந்த சர்ச்சுகளை வாடகைக்கு விடக்கூடிய சூழ்நிலை அமெரிக்காவில் ஏற்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இரவுல கிளப்ல டான்ஸ் ஆடக்கூடியவர்கள், அந்த மாதிரி கிளப்ல டான்ஸ் ஆடக்கூடிய அந்த கிளப்புகள் எல்லாம் பள்ளிவாசல்களாக மாற்றப்படுகின்றன. கலாச்சார சீர்கேடில் மக்கள் சிக்கி மன உளைச்சல் அடைஞ்சி இதுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது என்று சொல்லி அவர்கள் இந்த குரானை படித்து விட்டு உண்மையான மார்க்கம் இதுதான் என்று சொல்லி அந்த மார்க்கத்தை நோக்கி இஸ்லாத்தை நோக்கி அவர்கள் படையெடுத்ததின் காரணத்தினால இரவு கிளப்புகள் எல்லாம் மூடப்பட்டு அந்த இடங்கள் பள்ளிவாசல்களுக்காக வேண்டி வாடகைக்கு விடப்படக்கூடிய சூழல் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பாருங்க, அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ மக்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்ததினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு பெருநாட்களுக்கு அமெரிக்காவிலே அரசு விடுமுறை விடப்படுகிறது. பள்ளிக்கூடங்களுக்கு அந்த நோன்புடைய காலத்தில் பெருநாட்கள் கொண்டாடுவதற்காக வேண்டி விடுமுறைகள் விடப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், சும்மா மைனாரிட்டியா இருக்கிற நாட்டில் அப்படி விடுவாங்க? மக்கள் இருந்தால் அப்படி விடுவாங்களா? விட மாட்டாங்க.
ஓரளவு மெஜாரிட்டியாக மக்கள் வளர்கிற பொழுதுதான் மக்களுடைய ஓட்டை கவர வேண்டும், ஆட்சியில் தக்க வைக்கிறாங்க, மக்களுடைய ஆதரவு வேணும் என்று சொல்லி ஒரு ஆட்சியாளர்கள் விரும்புவார்கள். இன்னைக்கு அமெரிக்காவில் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்ததின் காரணத்தினால்தான், மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருப்பதின் காரணத்தினால்தான் பெருநாளுடைய நாளில் அந்த கொண்டாடும் முகமாக நோன்புடைய காலத்தில் அந்த ரமலானுடைய பண்டிகைக்கு விடுமுறை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, ரமலான் நோன்பு இஃப்தார் நிகழ்ச்சி யார் நடத்துறா? ஒபாமா நடத்துறார். வெள்ளை மாளிகையில் ரமலானுடைய இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினாரா இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நீ எப்படி படுபயங்கரமாக தீவிரவாதி மாதிரி சித்தரிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டாலும், ஊடகத்தின் வழியாக இஸ்லாத்தின் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக நீ முயற்சி செய்தாலும், ஆனால் அங்க அமெரிக்க மக்களால் நேசிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக, அமெரிக்க மக்கள் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக, அமெரிக்க மக்கள் அதிவேகமாக தழுவி வரக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருப்பதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது. நோன்புடைய காலத்தில் இஃப்தார் விருந்து வைக்கப்படுகிறது. அப்ப இதெல்லாம் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை இவர்களுடைய அந்த வெட்டு வார்த்தைகளால, இஸ்லாத்தின் மீது அவர்கள் காழ்ப்புணர்ச்சியினால் பொய் உரைப்பதனால எந்த ஒரு காலத்திலையும் அழித்துவிட முடியாது என்பதை இன்றைக்கு நாம் இந்த மாதிரி சேற்றவாறு இறைப்பவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். பொதுமக்களுக்கு என்ன செய்தி சொல்றோம் பாருங்க, எங்க மீது எப்படிப்பட்ட அபாண்டமான ஒரு செய்தி பழி சுமத்தப்படுகிறது. இப்படிதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த இஸ்லாமியர்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சில செய்திகள் இருக்குது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய இஸ்லாமியர்கள் மீதும் சமுதாயத்தின் மீதும் மார்க்கத்தின் மீதும் இன்றைக்கு பொய்யுரைக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நாம் என்ன செய்யணும்? அந்த மாதிரியான மக்கள் விழிப்புணர்வு அடையக்கூடிய வகையில், இந்த மார்க்கத்தை பற்றி விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த மார்க்கத்தினுடைய கருத்துக்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனைகளை, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைகளை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அழகான முறையில் அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவரிடத்திலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து அப்படி கொண்டு சென்றால், அமெரிக்காவில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் இரண்டாவது மிகப்பெரிய மார்க்கமாக இன்றைக்கு அமெரிக்காவில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இது அவப்பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அவப்பெயரை தொலைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள், தெருவில் உள்ளவர்கள், வியாபாரத்தோடு நெருங்கி பழகக்கூடியவர்கள் அனைவர்களுக்குமே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சத்திய மார்க்கத்தை அவர்களிடத்தில் எடுத்து கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அப்படி கொண்டு போய் சேர்த்தால் இந்த இந்திய நாட்டில் இன்றைக்கு இஸ்லாத்துடைய வளர்ச்சி இன்னும் தாறுமாறாக இருக்கும். இதன் மூலம் இந்த சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பழி சொல்களுக்கு தீர்வு ஏற்படும் என்பதையும் இன்றைய தினம் ஒரு செய்தியில் நாம் பதிவு செய்து முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.